அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, ஒரு பொன்மொழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இதா ஹதப அஹதுக்கும் அல் மர்அத, ஒரு பெண்ணை ஒரு பெண் பேசுகின்றார், வஹுவ யஹுதுபு பிஸவான், பெண் பேசக்கூடிய அந்த மனிதர் கருப்பு சாயம் பூசி இருக்கிறார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சொல்ல போனால் டை அடித்திருக்கிறார். அப்படி தன்னுடைய தலைக்கு சாயம் பூசிக்கொண்ட அந்த மனிதர் அந்த மணப்பெண்ணிற்கு சொல்லிவிடட்டும், அன்னஹு யஹுதுபு, அவர் சாயம் பூசி இருக்கிறார் என்ற விஷயத்தை அந்த மணப்பெண்ணிற்கு சொல்லிவிடவும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழியிலே குறிப்பிடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சிலர்கள் சொல்கின்றார்கள், 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு திருமணம் முடியுங்கள் என்று. அதற்காக நிறைய செய்திகளை, உண்மைகளை அவர்கள் மறைத்து விடுகின்றார்கள். ஒரு மணமகனுடைய வயது என்ன தெளிவாக இது சொல்லப்பட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த மணமகன் என்ன படித்திருக்கிறார், எங்கே வேலை பார்க்கிறார், அவருடைய குணநலன்கள் என்ன என்பது குறித்துண்டான சில செய்திகளை முறையாக பெண் வீட்டார்களிடத்திலே மணமகன் தெரிவித்து விட வேண்டும். அதே போல உடல் நலன், அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, நோய் இருக்கிறதா, இது பற்றி உண்டான செய்திகள் எல்லாம் முறையாக அவர் தெரிவிக்க வேண்டும். இதே போல மணமகள் தன்னை பற்றி உண்டான செய்திகளையும் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அப்படி சொல்லிவிட்டால் இரண்டு தரப்பிலேயும் நிக்காஹிற்கு பிறகு எந்த பிரச்சனையும் எழுவதற்குண்டான அவசியம் இருக்காது. ஆனால் என்ன நடக்கிறது, இங்கே நிறைய செய்திகளை மறைத்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு வெளியே அது தெரிகின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து, ஏன் மனவிலக்கு தலாக்கு வரையிலையும் அந்த பிரச்சனைகள் கொண்டு சென்று விட்டு விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஏமாற்றக்கூடாது. மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரை ஏமாற்றக்கூடாது, மணமகளை ஏமாற்றக்கூடாது. மணமகள் வீட்டார் மணமகனை மணமகன் வீட்டாரை ஏமாற்றக்கூடாது. 1000 பொய்யை சொல்லியாவது திருமணம் முடியுங்கள் என்று சொன்னார்களே, அது நம்முடைய பழக்கம் அல்ல. எந்த பொய்யும் யாரும் பேசக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அற்புதமான வழிமுறை நமக்கு. இன்னொரு பொன்மொழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவாரோ, இல்லாததை சொல்லி யார் ஏமாற்றுவாரோ, இருப்பதை இருப்பதாக காட்டிக்கொள்ளாமல் யார் ஏமாற்றுவாரோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, திருமணத்திற்கு முன்பாக மணமகனுக்கு ஏதாவது உடலிலே பாதிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அது வெளியே சொல்லாமலேயே மணமகள் வீட்டாரிடத்தில் எந்த தகவலையும் தெரிவிக்காமலேயே நிக்காஹ் முடித்து வைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு பிரச்சனை வருவதை நாம் கண்கூடாக பார்க்கத்தானே செய்கின்றோம். ஆனால் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு வழிகாட்டல் இந்த விஷயத்திலே சொல்கின்றார்கள். கருப்பு சாயம் பூசி இருந்தால் கூட, நான் கருப்பு சாயம் பூசி இருக்கிறேன், நான் டையடித்து இருக்கிறேன் என்கின்ற விவரத்தை அவர் முறையாக மணமகளிடத்திலே தெரிவித்து விட வேண்டும் என்கின்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அதே போல நம்மிடத்திலே சிலர்கள் விசாரிப்பார்கள், அந்த மணமகன் எப்படி என்று விசாரிப்பார்கள். உள்ள செய்தி என்னவோ அதை நாம் சொல்லிவிட வேண்டும். நமக்கு தெரிந்தால் ஒரு பெண்மணி வருகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே, யா ரசூலல்லாஹ், என்னை 2 நபர்கள் பெண் பேசுகின்றார்கள், இவர்களில் நான் யாருக்கு மனைவியாக ஆக என்று கேட்கின்றார். யார் அந்த 2 நபர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கின்ற பொழுது சொல்கின்றார், அபு ஜஹம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லர்ராம், அவர் எதற்கெடுத்தாலும் அடிக்கக்கூடியவராயிற்று, ஆளு கொஞ்சம் வேகமான ஆளு, எதற்கெடுத்தாலும் அடிக்கக்கூடியவராயிற்று, கொஞ்சம் கோபக்காரராயிற்று,
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹமை பற்றி உண்டான உண்மையான தகவலை அந்த பெண்ணிற்கு சொன்னார்கள். அதே போல அடுத்து யார் என்று கேட்ட பொழுது முஆவியா என்று அந்த பெண் சொன்ன பொழுது அவரா, அவரிடத்திலே கொஞ்சம் கஞ்சத்தனம் உண்டே என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது உண்மையோ எது சத்தியமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பண்பாட்டை நாம் கொள்ள வேண்டும். எது உண்மையோ அது கசந்தாலும் அதை வெளியே சொல்ல வேண்டும். பின்னால் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் காட்டி தந்த வழிமுறையை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அந்த பொன்மொழி நம்முடைய இதயத்தில் என்றும் எப்போதும் பதிய வைத்துக் கொண்டு நமக்கு தெரிந்தவர்களிடத்திலே இந்த பொன்மொழியை சொல்லி அவர்களுக்கும் நல்வழி காட்ட வேண்டும். அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.